டுடே என்ன டாபிக் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th வால்யூம் 1 ஸ்டேட் கவர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. மாநில அரசு. டென்த்தில் வால்யூம் 1 ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன சார் பார்த்துருந்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். அதே கான்செப்டில் தான் இதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் மினிட் வெயிட் பண்ணுங்க. எஸ், தெர் ஆர் 29 ஸ்டேட்ஸ். 29 மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 6 யூனியன் யூடிஸ். ஓகேங்களா, யூனியன் பிரதேசங்கள். நம்மளுடைய நேஷனல் கேபிட்டல் எங்கே சார் அப்படின்னா நமது நாட்டின் தேசிய தலைநகர் என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகேங்களா, தேசிய தலைநகர். தேசிய தலைநகர் டெல்லி அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ், அடுத்து இந்திய அரசியலமைப்பு என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கான தனித்தனி நிர்வாக முறையை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு என்ன சார் சொல்லுது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்றாங்க, என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட். ஓகேங்களா, சென்ட்ரல், இன்னொன்று ஸ்டேட்டு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் தான் வந்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்றோம். மாநில அரசுகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்றோம். ஃபெடரல் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. கூட்டாட்சி அரசாங்கம். அதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்குது. எஸ், இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 பகுதிகளில் மாநில அரசு எத்தனாவது பகுதியில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க சார் அப்படின்னா மாநில அரசை பற்றி பார்ட் 6 பகுதி 6ல் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஆர்டிக்கல் இருந்து வரைக்கும் சார் அப்படின்னா சட்டப்பிரிவு ஆர்டிகல் 152 to 237. ஆர்டிகல் 152 to 237. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிகலில். ஆர்டிகல் 370 ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க ஜம்மு காஷ்மீர். பட் ஆனால் வந்து சிறப்பு அந்தஸ்து வழங்கி உள்ளதுன்னு இருப்பாங்க, அதை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 2019 வந்து பார்த்தீங்கன்னா 370 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் ஆர்டிகல் ஜம்மு காஷ்மீரில் தனியாக ஜம்முவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுது. இங்கே அசம்பிளி கொண்டு வந்துட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 ப்ரீவியஸாக இருந்தது. இது ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் 370. மத்திய அரசை போன்ற மாநில அரசு நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃபைன் பண்ணுறாங்க. மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டை டிஃபைன் பண்ணுறாங்க. என்னென்ன பார்ட்டு சார் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மாநில அரசு.
மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துறை, சட்டமன்றம். தேர்ட் ஒன் என்ன சார் அப்படின்னா நீதித்துறை, ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, நீதித்துறை. ஷார்ட்டாக எழுதிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இது லெஜிஸ்லேட்டிவ். தேர்ட் ஒன் என்ன சார் அப்படின்னா ஜுடிஷியரி. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட். எஸ். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கீழே யாரெல்லாம் வராங்க சார் அப்படின்னா நிர்வாகம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய நிர்வாகம் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் கவர்னர், ஆளுநர்ல இருந்து. ஆளுநர், அதாவது கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது யார் சார் அப்படின்னா இவர் கீழே சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா முதலமைச்சர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் இது கீழே யார் சார் வருவாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸோ அதான் அமைச்சரவை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சார் அமைச்சரவைன்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதி இருக்குது. ஓகேங்களா, 234 சட்டமன்ற தொகுதி, 234 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குது. ஸோ இந்த 234 வந்து பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோம், டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா, நேரடி தேர்தல் மூலிமா. அதில் 15% இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டரோட சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர்ஸ் போஸ்ட் கொடுப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா சேர்த்து 15% வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர். 15% வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் மினிஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ், எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ், நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், கல்வித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர், நிதி அமைச்சர். எஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15% ஒரு 30 மோர் தென் 35 டிபார்ட்மெண்ட்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ அதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர், ஓகேங்களா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டரோட சேர்த்து 15% இருக்கலாம். 234ல் 15% வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ரெண்டாவது சட்டமன்றம். சட்டமன்றம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ். ஸோ இதில் 2 டைப். ஒன்று சட்டமன்ற மேலவை, இன்னொன்று சட்டமன்ற பேரவை. தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை கிடையாது. தமிழ்நாட்டில் 1986 நவம்பர் 1 அபோலிஷன், நீக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை, இது அப்பர் ஹவுஸ் அப்படிம்பாங்க. இது சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது லோயர் ஹவுஸ். லோயர் ஹவுஸ். சட்டமன்ற மேலவை, இன்னொன்று சட்டமன்ற பேரவை. தமிழ்நாட்டில் சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை எப்போ சார் நீக்கப்பட்டது அப்படின்னா 1986 நவம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை கிடையாது. எங்கே சார் இருக்குது அப்படின்னா ஒரு 6 ஸ்டேட்டில் பின்னாடி நான் எழுதி போடுவேன். கர்நாடகா, தெலுங்கானா,
பீகார், ஆந்திரா. தமிழ்நாட்டில் 1986 நவம்பர் 1 நீக்கப்பட்டது, அபோலிஷ்டு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா? வந்து என்னன்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுங்கிறது அப்பர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது லோயர் ஹவுஸ் அப்படிம்பாங்க, கீழவை அப்படிம்பாங்க. தெரிஞ்ச வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன சார் அப்படின்னா நீதித்துறை. இது ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் சப்ஜெக்ட் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதர் கோர்ட்டும். உயர்நீதிமன்றம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றம், ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற நீதிமன்றங்கள், அதர் கோர்ட்ஸ், மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி வரும். மற்ற நீதிமன்றம். எஸ், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா 1957. ஜம்மு காஷ்மீருக்கு என்னைக்கு சார் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க அப்படின்னா, the constitution of Jammu Kashmir was adopted 17th November 1957 and came on into the force on, அது என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது வச்சுங்க. ஜம்மு காஷ்மீரோட லாஸ்ட் குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் பற்றி. இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து. அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பு அந்தஸ்து. அரசியலமைப்பு ஏற்கப்பட்டது என்னைக்கு அப்படின்னா, ஏற்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு டேட்டு, நடைமுறைக்கு வந்தது ஒரு டேட்டா. அடாப்டட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் அப்படிங்கிற ஒரு டேட்டு, கேம் இன் டு தி ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னைக்கு அப்படின்னு, ஏற்கப்பட்டது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டு 1957 நவம்பர் 17. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்லேயே அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், இதெல்லாம் இப்போ கிடையாது, இது பல. ஓகேங்களா? பிஃபோர் 370. ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட் எழுதிங்க இதுலேயே. ஜம்மு காஷ்மீர் அதான் அது என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நடைமுறைக்கு வந்தது, கேம் இன் டு தி ஃபோர்ஸ் ஆன், என்னைக்கு சார் நடைமுறைக்கு வந்ததுன்னா 1957 நவம்பர் 26. நவம்பர் 26. இப்போதான் நடைமுறைக்கு வந்தது. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு அரசு நெறிமுறை நிறுத்தும் கோட்பாடு, ஓகேங்களா, அதுவும் அடிப்படை உரிமையில ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. பட் ஆனால் சொத்துரிமை மட்டும் ஜம்மு காஷ்மீரில் இன்றும் நடைமுறை உள்ளதுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் பிஃபோர் 370 முன்னாடிப்பா. ஓகேங்களா? மாநில அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படை உரிமையில கிடையாது இருந்தது. ஓகேங்களா? அது 370 பிஃபோர் தான். இப்போல்லாம் எடுத்துட்டாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த டாபிக் நிர்வாகத்துறை. ஆளுநர், கவர்னர் இருந்து பார்க்க போகிறோம். கவர்னர் மாநில அரசின் ஸ்டேட் கவர்மெண்டோடைய கவர்னர் வந்து அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாரு சார் அப்படின்னா, நிர்வாகத்தில் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தலைவர் யார் சார் அப்படின்னா ஆளுநர்.
நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர். ஷார்ட்டா கூட எழுதிக்கீங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். அரசின் தலைவருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். அரசாங்கத்தின் தலைவர் தான் முதலமைச்சர். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். யார் சார் அப்படின்னா கவர்னர். நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில டைம்ல 2 அல்லது மேற்கப்பட்ட, அதாவது 2 காமனா 2 ஸ்டேட்டுக்கு கூட ஒரு ஆளுநரை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நியமனம் செய்வார்கள். ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது எந்த அமெண்ட்மெண்ட்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். (1956). ஒரே பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருக்கலாம். இந்த ஆக்டில் அதை கொண்டு வந்தாங்க. 7th அமெண்ட்மெண்ட் 1956ல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, ஒன் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா 2 or more ஸ்டேட். சேம் பர்சன் as a governor for 2 or more ஸ்டேட். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் ஆளுநர். இரண்டு மாநிலத்திற்கு இல்லை அதுக்கு மேலே கூட என்ன பண்ணலாம், நியமிக்கலாம். ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க மாட்டார், வேற ஸ்டேட்டை சேர்ந்தவராக இருப்பார். தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா ஒரு வேற ஸ்டேட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்டுக்கு கூட யாரோ ஒருத்தர் குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஆளுநராக நியமிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956. 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ கவர்னர் ஃபார் 2 or more ஸ்டேட். யார் அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னா கவர்னர், குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய சட்டப்பிரிவு. அது மீன்ஸ் ஆளுநருடைய நிர்வாகத்து அதிகாரத்தை கான்ஸ்டிடியூஷனல் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 154 என்ன சார் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது அப்படின்னு இருக்காங்க. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம். யாருக்கிட்ட சார் அப்படின்னா கவர்னர் கிட்ட. த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல் 154 என்ன சார் சொல்லுது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் இன் தி கவர்னர். எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் இன் தி கவர்னர். Executive power of the state in the governor. This article 154 bracket subdivision 1. இது என்ன சார் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. நிர்வாக அதிகாரம் யாருக்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்றாங்க? ஆளுநர்களிடம் தான். நிர்வாக அதிகாரம்
நிர்வாக அதிகாரம் சொல்லி கான்ஸ்டிடியூஷன் அதிகாரம் சொல்லி ஆர்டிகல் 154. இதில் என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னா, நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இந்த அதிகாரம் அவரால் நேரடியாகவோ அல்லது அவரின் கீழ் உள்ள அலுவலர்களாகவோ அரசியலமைப்பின்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது. நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும். இங்கிலீஷில் நோட் பண்ணி வச்சுங்க. Subdivision Article 154 hold that the executive power of the state shall be vested in the governor and shall be exercised by him, either directly or through officer subordinate to him accordance with the constitution. அப்படி தெரிஞ்சு வச்சுங்க. holds that the executive power of the state நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஆளுநரின் நியமனம். ஒரு கவர்னர் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ ஏஜ் சார் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 30 வயசு இருக்கணும். ஓகேங்களா? ஆளுநருக்கு எவ்வளோப்பா? சரி, எம்பிக்கு தான் 30 இயர்ஸு. ஆளுநருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும்? ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு நிரம்பியது, 35 இயர்ஸ். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். தெரிஞ்சு வச்சு 35 வயசுக்கு நிரம்பியிருக்கணும். அப்போ தான் ஆளுநர் ஆக முடியும். ஆளுநர் யார் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா, நியமனம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறது. அவருடைய பதவிக்காலம் டென்யூர், அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ வருஷம் சார் அப்படின்னா 5 இயர்ஸ். அதுக்கு மேலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் அவர் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும்போது ஆளுநர் என்ன இடத்துலையும் பதவி விலகலாம். அவருடைய பதவிக்காலம் டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மாநில சட்டமன்றத்தின் அல்லது உயர் நீதிமன்றத்தின் ஆளுநர் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? மாநில சட்டமன்றமோ இல்லை உயர் நீதிமன்றமோ ஆளுநர் வந்து என்ன பண்ண முடியாது, பணி யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, இம்பீச்மெண்ட் பணி நீக்கம்லாம் பண்ண முடியாது. எஃப் லெஜிஸ்லேச்சர், அதாவது மாநில சட்டமன்றமோ இல்லை ஹைகோர்ட்டோ வந்து என்ன பண்ண முடியாது, ஹஸ் நோ ரோல் இன் தி ரிமூவல் ஆஃப் கவர்னர். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. ஆளுநராக யார் சார் இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமிக்க செய்யப்படுவதில் 2 மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று, ஆளுநர் நியமிக்கப்படும் போது ஒருவர் தான் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருத்தல் கூடாது. ஓகேங்களா? அது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அந்த ஸ்டேட்டில் இருக்க மாட்டார், வேற ஸ்டேட்டில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில ஆளுநராக நீங்கள் நியமிக்கப்படும் போது அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கலந்து ஆலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க.
ஒருவரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 158(3)A. இதில் என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, அதான் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்டில் நியமிக்கும் போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஆளுநர் நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் அப்படிங்குது. 2 மாநிலத்துக்கு ஆளுநர் இருக்கிறாரு. ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கவர்னர். ரெண்டு மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் சேமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, ஒரிசா, இல்லை தமிழ்நாடு வேற ஏதோ ஒரு ஸ்டேட், 2 மாநிலத்துக்கு காமனாக இருக்கும்போது ஆளுநரோட அலவன்ஸ், ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆளுநரோட allowance payable to the governor shall be allocated among the state in such a proportion. A president may by order determine அப்படின்னு இருப்பாங்க. ஆளுநரின் அதான் குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலமும் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு ஊதியம், படிகள், அலவன்ஸ் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் மீன்ஸ் அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆல்ரெடியே டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் வந்து பகிர்ந்து வழங்கலாம்னு இருக்கிறாங்க. கவர்னருடைய அலவன்ஸ் தெரிஞ்ச விஷயங்க. மத்திய மாநில அரசின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட சர்க்காரிய குழு ஆளுநர் நியமனம் குறித்த பல ஆலோசனை வழங்கியுள்ளதுங்களாம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் விசாரிக்க வந்து சர்க்காரிய குழு 1983. சர்க்காரியா இங்கே சர்க்காரிய கமிஷன் என்ன சொன்னாங்க சார் அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சர்க்காரிய குழு பல ஆலோசனைகளை வந்து வழங்கியிருக்கோம். ஆளுநர் எப்படி வந்து நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சர்க்காரிய கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஆளுநரை நம்ம மேலே பார்த்துருப்போம், குடியரசுத் தலைவர் நியமனம் 2 ஸ்டேட்டு கூட இது பண்ணலாம் காமனா அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1983 ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதை கமிட்டியை சர்க்காரிய குழு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் கொடுத்து பல ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறாங்க. ஆளுநர் நியமனம் குறித்த ஆலோசனை. இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி கவர்னர். இந்த கமிட்டி எப்படி சார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆளுநர் நியமனம் பண்ணுறதுக்கு இப்படி சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் எ பேனல் டு பி ப்ரிப்பேர்டு பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு இருக்கிறாங்க. மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியல். அது என்ன சார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸை ஆளுநராக நியமிக்கலாம் அப்படின்னு.
மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியல். From a panel to be prepared by the state legislature. From a panel to be prepared by state legislature. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த பேனல் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள போடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா முதலமைச்சர் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்படும் பட்டியலிருந்து முதலமைச்சர் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட பட்டியல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் ஏ பேனல் டு பி ப்ரிப்பேர்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஃப்ரம் தி ஹெல்ப் ஆஃப் வித் தி ஹெல்ப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆர் இன்வேரியபிளி வித் தி கன்கரன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். கன்கரன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் தெரிஞ்சு வச்சுங்க. முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் ஆகியவற்றின் மூலம் ஆளுநர் நியமனம் நடைபெறும் அப்படின்னு இருக்கிறாங்க. முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் தெரிஞ்சு வச்சுங்க. முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் மூலிமா ஆளுநரை நியமனம் செய்யலாம். இன்வேரியபிளி இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். இன்வேரியபிளி இன் கன்சல்டேஷன் வித் தி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். Invariably in consultation with the state chief minister. முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் அது மூலிமா மாநில ஆளுநரை நியமனம் செய்யலாம் அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது ஆர்டிகல் ஆளுநருக்கான தகுதிகள். ஆளுநர் அவருக்கான தகுதிகள். ஸோ குவாலிஃபிகேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 35 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட்டே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் எந்த பதவியும் இருக்கக்கூடாது. வேறு எந்த பிஸ்னஸ்லையும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? லாபம் தர எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. சார் அவருடைய அதிகாரங்கள், பணிகள், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஆளுநருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்னென்ன சார் அப்படின்னா ஆளுநர் ஆர்டிகிள் 163 பிரகாரம் முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். மாநிலத்தின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? நிர்வாகத்தில் தான் என்னென்ன சார் இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மாநில நிர்வாகத்தின் ஆளுநர் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஆளுநர் நேரடியாகவோ இல்லைன்னா அவர் கீழே ஆஃபீஸர்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசமைப்பின் தலைவர் ஆளுநர் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் மாநில அரசின் தலைவர் அவரது பேரில் தான் நிர்வாகம் நடைபெறுகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் முடியுது. பெரும்பான்மை பெரும் கட்சியின் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்கிறார். அதே மாதிரி மற்ற அமைச்சர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். ஓகேங்களா? ஆளுநர் தான் பதவி பிரமாணம் பண்ணுவார். முதலமைச்சர் யார் வின் பண்ணி வராங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள், அவங்களுடைய அமைச்சர்கள். ஓகேங்களா? எதிர்கட்சி அப்படின்னா அதுக்கு கேபினட் அந்தஸ்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமனம் பதவி பிரமாணம் பண்ணுறாரு. ஓகேங்களா? வந்து முதலமைச்சராக நியமனம் செய்கிறான்னு கொடுத்துருப்பாங்க. பதவி பிரமாணத்தில் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க.
இந்த முதலமைச்சருடைய ரெப்ரசன்டேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ஓகேங்களா. அதே மாதிரி மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநில அரசின் இதெல்லாம் ஆல்ரெடி நான் 9th எழுதி போட்டிருப்பேன், 8th புக்லேயே. தலைமை வழக்கறிஞர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யார் சார் அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதே மாதிரி டிஎன்பிசி சேர்மேன்ஸ் மெம்பர்ஸு. ஓகேங்களா. மாநில அரசு பணி. ஸோ அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறது யாரால் மட்டும்தான் பண்ண முடியும்? குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் பண்ண முடியும். டிஎன்பிசி சேர்மேன் மெம்பர்ஸை. மாநில தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் பதவிக்காலம். ஓகேங்களா. அதே மாதிரி மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார் அப்படின்னா ஆளுநர் தான். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி. மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார் அப்படின்னா ஆளுநர் தான். ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. உயர் நீதிமன்ற தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேங்களா. உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறைகள் தான் மாநில தலைமை தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதான் மீன்ஸ் உயர் நீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியும்? நாடாளுமன்ற மீன்ஸ் உங்களுக்கு பார்லிமெண்ட்டு இன்னும் அந்த மாநில சட்டமன்றத்தில் எப்படி கொண்டு வந்து ரிமூவ் பண்ண முடியுமோ, இம்பீச்மெண்ட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி தான் மாநில தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேங்களா. ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் தான் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் துணை வேந்தராகவும் செயல்படுகிறார். ஸோ ஆளுநர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சான்சலர். Chancellor of universities. He acts as the chancellors of universities, vice chancellors of university. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. சான்சலர் விசி ரெண்டுமே இவர் தான். ஓகேங்களா. வேந்தர் துணை வேந்தர். ஆனால் போன டைம் ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சான்சலராக வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பில்லோட ஜிஓ தெரியல, பார்க்குற செக் பண்ணால் தான் தெரியும். அந்த ஆக்ட் கவர்னர் அப்பாயிண்ட் சைன் பண்ணாங்களா இல்லை என்னென்னு வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். புக்கில் சான்சலர் வைஸ் சான்சலர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட சான்சலர் வைஸ் சான்சலர் ஆளுநர் தான் கொடுத்துருக்குறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. ஏதாவது அப்டேட் பண்ணாங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன் புக்கு. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதே மாதிரி குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம். ஓகேங்களா. குடியரசுத் தலைவரின் பெயரில் ஆளுநர் தான் நேரடியாக ஆட்சி செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டேட் எமர்ஜென்சி 356. அடுத்து சட்டமன்ற உறவுகள் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். சட்டமன்ற உறவுகள் அதிகாரங்கள் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். சட்டமன்ற அதிகாரம். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் கவர்னர் கிட்ட என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இவர் வந்து மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் அது உரிமை பெற்றிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி ஃபஸ்ட்டு முதல் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் பேசுவார். எலெக்ஷன் முடிஞ்சதும் பொது தேர்தல் முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் நியமனத்திற்கு பிறகு நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தின் முதல் கூட்டத்தொடரில் யார் இப்போ உரையாற்றுவாங்க? இப்போதான் சீஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசினாங்க தெரியுங்களா. எலெக்ஷன் முடிஞ்சு ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது. அதில் வந்து பதவி பிரமாணம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பாரு.
அது ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடரில் அதே மாதிரி தான் இங்கே மாநிலத்துக்கும் பொது தேர்தல் முடிந்து எலெக்ஷன் ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமன பிறகு பதவி பிரமாணம். முதல் சட்டமன்ற கூட்டத்தின் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தின் முதல் கூட்டத்தில் உரையாற்றுவார். முதல் உரை. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் யார் உரையாற்றுவார்கள்? ஃபர்ஸ்ட் ஜனவரியில தான் நடைபெறும். நான் எழுதி போட்டிருப்பேன் பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் பேசுவாங்க அப்படின்னா ஆளுநர் தான் உரை நிகழ்த்துவார் முதல் கூட்டத்தொடரில். அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு நடைபெறும் கூட்டத்தொடரிலையும் முதல் கூட்டத்தொடரிலையும் இந்த இடத்துல முதல் கூட்டத்தொடரில் அந்த இது நடந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு ஆங்கிலோ இண்டியோ. மாநில சட்டமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன். தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் 333 தான் டிஃபைன் பண்ணுது. ஆர்டிகல் 333 என்ன சார் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இதுதான். அதே மாதிரி ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கும் உரிமை பெற்றுள்ளார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி சபாநாயகர், துணை சபாநாயகர், ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் இல்லாத போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலான் இருக்கிறாங்க. அது தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி மாநில சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 1/6 மெம்பர்ஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்வார். தமிழ்நாட்டில் கிடையாது. மாநில சட்ட மேலவை உறுப்பினர் நியமனம் யாருன்னா கவர்னர் தான். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது அப்படின்னா 1/6 மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யார் நாமினேட் பண்ண அப்படின்னா கவர்னர். தெரிஞ்சு வச்சுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதியின்மை கொடுத்து தேர்தல் ஆணையத்துடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்கிறார் அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல அதான் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் எனி பில் ஆளுநர் கையொப்பம்னா வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும், சட்டமாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ எந்த பில்லு பாஸ் பண்ணாலும் ஃபைனலாக யார் சைன் பண்ணி ஆகணும்? கவர்னர் சைன் பண்ணி ஆகணும். அந்த 3 பில்லு இருக்கும், வெயிட் பண்ணுங்க, நான் எழுதி போடுறேன். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்ற பிறகு எந்த ஒரு மசோதாவும் மாநில உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு தீங்கி விளைவிக்கும் நிலையில் இருக்குமாயின் அதனை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு மசோதாவும் இன்கேஸ் மசோதா வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திற்கு எகென்ஸ்டா இருக்குது அப்படின்னா சைன் பண்ணி வைக்காம குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. உயர் நீதிமன்ற அதிகாரத்திற்கு தீங்கு விளைவிக்காம இருந்தன. அந்த மசோதாவுக்கு சைன் பண்ணாம என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு. தெரிஞ்சு வச்சுங்க.
அதான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஏதாவது பில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த என்டேஞ்சர்ஸ் தி பொசிஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஹை கோர்ட் அப்படின்னா ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. He can promulgate ordinance when the state legislature is not in session under Article 213, but the ordinance must be approved by the legislature within the 6 months. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன சொல்றாங்க, 234 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். இன்கேஸ் மாநிலத்தில் அதான் சட்டமன்றமே நடைபெறல அப்படின்னா அவசர சட்டத்தை வந்துட்டு பிறப்பிக்கலாம் ஆளுநர். He can promulgate an ordinance when the state legislature is not in session under the Article 213. மாநில சட்டமன்றம் நடைபெற பொழுது. He can promulgate ordinance when the state legislature is not in session under Article 213. அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணத்தின் அறிக்கை, அரசு தணிக்கையாளர் அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். யார் அப்படின்னா கவர்னர். ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் தி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சிஏஜி உடைய ரிலேட்டட் டு தி ஆக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் பிஃபோர் தி லெஜிஸ்லேச்சர். யார் அப்படின்னா கவர்னர். எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணத்தின் அறிக்கை, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ், டிஎன்பிசி ஸ்டார்ட் டிஎன்பிசியோட ரிப்போர்ட்டு. அடுத்து சிஏஜி ரிப்போர்ட்டு. சிஏஜின்னா என்ன சார் அப்படின்னா அரசு தணிக்கை குழு அறிக்கை. இதை சட்டமன்றத்தில் யார் சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா ஆளுநர். மீதியெல்லாம் நம்ம பார்த்தது தான் நிறைய இருக்கும். அடுத்து நிதி அதிகாரங்கள், ஃபினான்சியல் பவர். ஃபினான்சியல் பவர்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருக்கிறேன். ஆண்டு வரவு செலவு தயார் சேர்ந்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை ஆளுநருக்கு அரசியல் கோருகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டம், ஃபினான்சியல் பவர்ஸ், நிதி அதிகாரம், நீதி கிடையாது. வெயிட் பண்ணுங்க, அடுத்தது பார்ப்போம். நிதி அதிகாரத்தில் என்ன டிஃபைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா the constitution confers on the governor the duty to get prepared and introduce state legislature the annual budget and also supplementary budget if necessary. சப்ளிமெண்டரி பட்ஜெட், துணை வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்யலாம். யார் அப்படின்னா ஆளுநர் தான் தேவைப்பட்டால். மாநிலத்தோட ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை யாருக்குன்னா ஆளுநருக்கு. இதை கான்ஸ்டிடியூஷனே சொல்லுதுன்னு இருக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை பற்றிலாம் பேசுவாங்க ஸ்டார்டிங். சட்டமன்றத்தில் அறிமுகம். The duty to get prepared introduced state legislature the annual budget and also supplementary budget. In case துணை வரவு செலவு திட்டம் இருந்தா annual budget யார் சார் இன்ட்ரோடியூஸ் பண்றது, ப்ரிப்பேர் பண்ணி யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ பண மசோதா வந்து பார்த்தீங்கன்னா யாரோட சைனில் தான் அறிமுகப்படுத்த முடியும் சட்டமன்றத்தில். மணி பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் முன் அனுமதியோட தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை.
ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா அது பட்ஜெட் அப்படிங்கிறது வரவு செலவு திட்டம், ஆண்டு நிதிநிலை அறிக்கை. ஆனுவல் ஃபினான்ஷியல் இது கிட்டத்தட்ட பட்ஜெட் ரெண்டுமே அதில் ஒரே மீனிங் தான். இது மணி பில் கிடையாதுப்பா. ஆண்டு நிதிநிலை அறிக்கைங்கிறது வேற, பண மசோதா அப்படிங்கிறது வேற. சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய காரணமாகிறது. பிரசன்ட் இது ஸ்டேட்ல யார் அப்படின்னா ஹி காசஸ் தி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆளுநர் முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும், தெரிஞ்சு வச்சுங்க. ஆளுநர் பரிந்துரையின்றி நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. சொன்னே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வித் தி ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன். அது ரொம்ப தெரிஞ்சது தான் நமக்கு. இந்த கான்டென்ஜென்சி ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரோட இது இல்லாமல் நீங்கள் இது பண்ண முடியாதா? ஆளுநர் பரிந்துரையின்றி நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. அது அரசின் எதிர்பாரா செலவினங்களுக்கு ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? எந்த ஆளுநர் பரிந்துரையின்றி நிதி ஒதுக்கீடு ஓகேங்களா? நோ டிமாண்ட் ஃபார் எனி கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் திஸ் ரெக்கமெண்டேஷன். மானியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் பரிந்துரையின்றிலாம் கொடுக்க முடியாது. தமிழ் கொடுக்கல இந்த பாயிண்ட், எழுதி வச்சுங்க. இப்படி வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு மானியமாக இருந்தாலும் ஆளுநர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிதி வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஆளுநர் பரிந்துரை இன்றியா? நிதி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆளுநர் ஒதுக்கீடு செய்ய முடியாது. நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தமிழ் புக்கில் சும்மா ஆளுநர் பரிந்துரை இன்றி நிதி ஒதுக்கீடுன்னு கேட்டாங்க. எதுக்கு அப்படின்னா கிராண்ட்ஸ் மானியத்துக்கு தான். அதே மாதிரி கான்டென்ஜென்சி ஃபண்டில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் தேவை அப்படின்னா அரசின் எதிர்பாரா செலவினங்களுக்கோசரம் ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். He can advances out the state contingency fund அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டு மீட் எனி அன்ஃபார்ச்சுனேட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரி டைம்ல பற்றி பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவசர நிதி, அதாவது கான்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கவர்னர் வந்துட்டு கொடுக்கலாம், நிதி ஒதுக்கிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. தெரிஞ்சு வச்சுங்க. நிதி ஆணையம், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் 5 இயர்ஸ் கோ டைம். ஃபினான்ஸ் கமிஷன் யார் அப்படின்னா பஞ்சாயத்துக்கு முனிசிபாலிட்டி, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்துட்டு நியமனம் செய்கிறது. மாநில நிதி ஆணையம் தெரிஞ்சு வச்சுங்க. இன்னைக்கு எழுதி போட்ட பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா. எக்ஸ்ட்ராலாம் ஒன்று ஆல்ரெடி 8th புக்கில் படிச்சிருப்போம்.
அது போக 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. 12th புக்கில் இன்னும் 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். அடுத்து நீதித்துறை அதிகாரம். இப்போ பாலிட்டி பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரியாதான் எழுத முடியும், கொஸ்டின் எடுக்க முடியும். ஆண்டு வரவு செலவு திட்டம்னா என்ன, ஆண்டு நிதி நிதி அறிக்கைனா என்ன, அந்த வந்து கிராண்ட் நோ டிமாண்ட் ஃபார் எனி கிராண்ட். அவருடைய ரெக்கமெண்டேஷனால தான் எந்த ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மானியத்துக்கு வந்து நிதிக்கு ஒதுக்கீடு பண்ண முடியுதா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அட்வான்சஸ் அமௌண்ட் வந்து கொடுக்கலாம், கான்டிஜென்சி ஃபண்ட், அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு ஒவ்வொரு 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் நிதி ஆணையத்தை அமைக்கிறார் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு சார் அப்படின்னா நகராட்சி அண்டு பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ் அண்டு பஞ்சாயத்து. அடுத்து ஜூடிஷியரி பவர்ஸ், நீதித்துறை அதிகாரங்கள் என்ன. நீதித்துறை அதிகாரி அவர் என்ன சார், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். அதான் ஆல்ரெடி நான் பார்த்துருப்போம், அட்டார்னி ஜெனரல். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் சார் நாட்டு அட்டார்னி ஜெனரல் அப்படிங்க நேஷனல் லெவலில் போயிடுவாங்க. அட்வொகேட் ஜெனரல் தான் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். அதுக்கப்புறம் மாவட்ட நீதிபதி நியமனம், பதவி உயர்வு எல்லாம் இவர் தான். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் யார் அப்பாயின்ட் பண்ணுறது அப்படின்னா கவர்னர். ஆளுநர் ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவர் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்கிறார் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸ்டேட்ல. குற்றவாளிகள் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகள் மன்னிக்கலாம், குற்றவாளிகள் தண்டனை குறைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், ஆளுநருக்கு இருக்குது. தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து விருப்பு உரிமை அதிகாரங்கள், ஓகேங்களா. மாநில ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ஆளுநர் பரிந்துரை செய்கிறார். நிர்வாகம் சட்டமன்ற செயல்பாடுகள் தொடர்பான செய்திகளை முதலமைச்சரிடமிருந்து ஆளுநர் பெறுகிறார் அப்படின்ட்டு இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் பரிசீலனை கொஸ்டின் ஆளுநர் ஒரு மசோதாவை கூட என்ன பண்ணலாம், நிறுத்தி வைக்க முடியும். The governor can reserve a bill for the consideration of President of India. தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி அமைச்சரவை கலைக்க முடியும். அமைச்சரவை பெரும்பான்மை இருந்தால் சட்டமன்றத்தை ஆளுநர் கலைக்க முடியும். எந்த கட்சி பெரும்பான்மை பெறுதோ அந்த கட்சிக்கு ஆளுநர் வந்துட்டு எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. யார் பெரும்பான்மை கட்சியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி புரியுங்க அப்படின்னு சொல்றதுல கவர்னருடைய ரோல் தெரிஞ்சு வச்சுங்க. 356 மூலிமா மாநில அரசை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். யாருன்னா கவர்னர் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 3 பில்லு எழுதி வச்சுக்கிறீங்களா இப்பயே, அதில் +2 புக்கில் பார்த்துக்கலாங்களா. அந்த 3 பில்லு சாதாரண மசோதா எதுக்கு வந்துட்டு சைன் பண்ணலாம், சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி. வீடோ பவர் வேணா எழுதி வச்சுங்க. ஆர்டினரி பில் அப்படின்னா ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், மறுபரிசீலனை பண்ணலாம். ஆளுநருடைய வீடோ பவர் இதே தான்ப்பா குடியரசுத் தலைவருக்கு அப்படியே வரும். ஆளுநர் என்ன எழுதி போடுறோம்னா அதே தான் குடியரசுத் தலைவர் வரும். ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதா, ஒன்லி மணி பில், சாதாரண மசோதா, பண மசோதா. ஆளுநர் சாதாரண மசோதா ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், மறுபரிசீலனை. 3 பாயிண்ட் எழுதிக்கீங்க. ரெட்டிஃபைடு, ரிஜெக்டட், ரிட்டர்ன்டு. இல்லை அப்படின்னா ரிஜெக்டட், நிராகரிக்கலாம். ரிஜெக்டட். தேர்டு ஒன்று
கவர்னரோட வீடோ பவரில் சாதாரண மசோதாவுக்கு இது மூணுமே பண்ணலாம். இன்னும் ரிட்டர்ன்டு அப்படின்னா மறுபரிசீலனை. மறுபரிசீலனை இது வந்து சாதாரண மசோதாவுக்கு இதே தான் குடியரசுத் தலைவருக்குமே. இன்கேஸ் இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து ஆர்டினரி பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், மறுபரிசீலனை. இது வந்து சாதாரண மசோதாவுக்கு. ரெண்டாவது பண மசோதா, மணி பில். மணி பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், ஒன்று ஒப்புதல் அளிக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கலாம். பட் ஆனால் மறுபரிசீலனை பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா நிராகரிக்கலாம். இது ரெண்டு மட்டும் தான் பண்ண முடியும், மறுபரிசீலனை பண்ண முடியாது. Ratified or rejected cannot be returned. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா என்ன பண்ண முடியாது, ரிஜெக்டும் பண்ண முடியாது. குடியரசுத் தலைவர் ரிஜெக்டும் பண்ண முடியாது, ரிட்டர்னும் பண்ண முடியாது. கம்பல்சரி சைன் பண்ணி தான் ஆகும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் மாநிலத்தில் கொண்டு வர முடியாது, நாடாளுமன்றத்தில் தான். அதை வந்து சைன் பண்ணி தான் இப்போ அவங்க ஒப்புதல் அடிச்சு தான் குடியரசுத் தலைவர். இது தெரிஞ்சு வச்சுங்க. பண மசோதாவுக்கு, மணி பில்லுக்கு ஆளுநர் இருந்தாலும் இதே பாயிண்ட் தான், குடியரசுத் தலைவர் இருந்தாலும் இதே பாயிண்ட் தான். ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம், பட் ஆனால் மறுபரிசீலனை பண்ண முடியாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. அடுத்து நோட் பண்ணிங்க. இப்போ 361 பிரகாரம் ஆளுநர் மேலே என்ன பண்ண முடியாது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவுமே இது பண்ண முடியாது. எந்த நீதிமன்றத்தில் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆளுநரா. மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையல் வழக்குகள் தொடர முடியாது. ஓகேங்களா. குற்றச்சாட்டு சுமத்தவோ அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஆளுநருடைய சிறப்பு அதிகாரம், சிறப்புரிமை. ஆர்டிகல் வந்து கவர்னருக்கு சிறப்புரிமை, ப்ரிவிலேஜ் ஆஃப் கவர்னர். ஆக்சுவலாக டெஸ்ட்டு காலைல வைக்கல, இன்னும் 9th 10th யூனிட் மட்டும் நீ வச்சிடுறேன். நாளையிலேருந்து ஒவ்வொரு யூனிட்டாக கூட பார்த்துக்கலாம் 10th புக்கில். மேக்ஸ் இந்த வீக்கெண்டில் வேணால் பார்க்கலாம். அது அதான் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி தமிழ், மேக்ஸு, பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமானது. 6 to 12 புக்கு. பாலிட்டி லக்ஷ்மி அதில் கொஞ்சம் அப்டேட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர். மாநில அரசின் தலைவர். ஆளுநர் வந்து அரசின் தலைவர், இவர் அரசாங்கத்தின் தலைவர், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா சார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். அரசின் தலைவர்னா ஆளுநர். ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா கவர்னர். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறது. எலெக்ஷன் முடிஞ்சு பெரும்பான்மை கட்சி இது பண்ணுறீங்க, நியமனம் பண்ணுறாங்க. அதே தான் திரும்ப திரும்ப வரும். ஓகேங்களா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
முதலமைச்சரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகேங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வேணா என்ன பண்ணலாம், சட்டமன்றத்தை கலைக்கலாம். ஓகேங்களா? பெரும்பான்மையாக இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. 1947 2024 வரைக்கும் 17 வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க யார் யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டர்னு. அதான் சுதந்திரத்தின் போது யார் முதலமைச்சராக இருந்தாங்க தமிழ்நாட்டில்? ஓபி ராமசாமி. ஓகேங்களா? காமராசர் 1954 1963 9 ஆண்டுகள் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு அது யார் டைமில் முதலமைச்சர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ 5வது உலக தமிழ் மாநாடு, 4வது உலக தமிழ் மாநாடு அந்த மாதிரி நடந்தபோது யார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதலமைச்சரோட அதிகாரங்கள்: அமைச்சர் தொடர்பு, ஆளுநர் தொடர்பான சட்டமன்ற இதர பணிகள். எஸ், அமைச்சரவை பாத்தீங்கன்னா அமைச்சரவையின் தலைவர் யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யார் ஹெட்? அமைச்சரவையின் தலைவர் யாரு? இப்ப ஆளுநரா? சிஎம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாரு ஹெட் சார் அப்படின்னா சிஎம். சிஎம் தான் பார்த்தீங்கன்னா 15% அந்த மினிஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், சுகாதார மினிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறது இவர் தான். இலாக்கா ஒதுக்கீடு செய்கிறது அப்படிம்பாங்க. அமைச்சரவை இலாக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம், 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் கூட மாற்றி கூட அமைக்கலாம். அது சீஃப் மினிஸ்டரோட. அமைச்சர் துறை ஒதுக்கீடு செய்கிறார், மாற்றி அமைக்கலாம் அமைச்சரவையை. ராஜினாமா செய்யும்படி கூட கேட்கலாம், பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்யலாம் அமைச்சரவை. ஓகேங்களா? அமைச்சரவையின் குழப்பத்தை தனது ராஜினாமா மூலம் முடித்து வைக்கிறார் இருப்பாங்க. அமைச்சர்கள் அனைவரும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி அவர்களது நடவடிக்கையை ஒருங்கிணைக்கிறவர் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். அதே மாதிரி ஆளுநருடன் தொடர்பானவை என்ன அப்படின்னா ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே முதலமைச்சர் முதன்மையாக விளங்குகிறார் அப்படின்னு இருப்பாங்க. ஆளுநருக்கு இந்த தலைமை வழக்கறிஞர், தேர்தல் ஆணையர், டிஎன்பிசி சேர்மேன், மாவட்ட திட்டக்குழு, மாநில நிதிக்குழு தலைவர் இவங்களோட நியமனத்தின் போது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார் யாருன்னா முதலமைச்சர். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுத்து கொடுப்பாங்க. நேம் லிஸ்ட் ஒரு 3 பேர்த்த கொடுப்பாங்க. இவர் டிஎன்பிசி சேர்மேனா 3 பேர்த்த கொடுப்பாங்க. அதில் ஒருத்தர் ஆளுநர் சூஸ் பண்ணுறாரு. மாநில இவங்க சீஃப் மினிஸ்டர் தான் இவங்க தான் கொடுக்கறது. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில அரசின் டிஎன்பிசி சேர்மேன், மாநில நிதிக்குழு தலைவர், உறுப்பினர்கள், மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன் தலைவரா சேர்மேன் மெம்பர்ஸ் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் இவங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அவர் பார்த்துட்டு 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் நியமனம் செய்கிறார். சட்டமன்ற மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் ஒத்திவைக்கும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார் அப்படின்ட்டு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. மீதியெல்லாம் நம்ம பார்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அமைச்சரவை எடுத்தது. நெக்ஸ்ட் அமைச்சரவை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவை இன்கேஸ் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத கூட ஒருத்தர் அமைச்சராக பதவி ஏற்கலாம். அதாவது நேற்று நாடாளுமன்றத்தில் பார்த்தா அதே மாதிரி தான். அடுத்த 6 மாதத்துக்குள்ள ஒரு உறுப்பினராக இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ மேலவை உறுப்பினர் இல்லை சட்டமன்ற பேரவை உறுப்பினராக இருக்கணும். அதே மாதிரி முதலமைச்சர் அப்படிங்கிற அவர் ஒரு இடத்துல கம்பல்சரி வின் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த 6 மந்த்துக்குள்ள ஏதோ ஒரு தொகுதியில் இருந்து வின் பண்ணியிருக்கணும். அதான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாதவர் கூட அமைச்சராக போடலாம்ப்பா. ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். வேணா அடுத்த 6 மாதத்துல அமைச்சராக போடலாம். ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்க உறுப்பினராக வேணும். தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து அரசியலமைப்பு ஆர்டிகல் 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிறது இருப்பாங்க. வாட்சி விட்டுருங்க. 163 163 1 164
அந்த 15% மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லி 164 ஒன் இயர் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சரவையின் எண்ணிக்கை மொத்த முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15% மேலே தாண்டக்கூடாது. Council of Ministers do not extended more than 50%, 15%. Yes, அதான் ஆர்டிகல் 164(1) வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்ட்டு இருக்காங்க. சார் அமைச்சரவைனா அது ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது அப்படின்ட்டு இருப்பாங்க. எல்லாமே இவங்க அமைச்சரவை தான் பண்ணிட்டு கொடுக்குறது. மசோதாக்களோட விவாதம் நடத்துறது, பேசுறது, இதெல்லாம் அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் எல்லாம் ஒரு மினிஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. எஜுகேஷன் மினிஸ்டர்னா அவர் பார்த்து எடுக்கிறது ஆக்ஷன். எக்ஸாம்ஸ் வைக்கலாமா வேண்டாமா ஓகேங்களா. இதெல்லாம் அதை கொடுத்துருக்குறாங்க. வாட்ச் விட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் மாநில சட்டமன்றம். இதில் இப்போ தான் நடத்தியிருப்பேன் நான் 8th புக்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா. அதான் இங்கே திரும்ப கொடுத்துருக்குறாங்க. திரும்ப ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி எழுதி போட்டுருக்கிறேன். ஜம்மு காஷ்மீரை தவிர பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா. ஜம்மு காஷ்மீர் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துட்டாங்க. சட்டமன்றம் வந்துருச்சு உங்களுக்கு. அடுத்து சட்டமன்ற பேரவையெல்லாம் ஆல்ரெடி நான் எழுதி போட்டதை இங்கே திரும்பவும் கொடுத்துருக்குறாங்க. இதுன்னு தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது. அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையின் உட்கரு அப்படிம்பாங்க, கேபினெட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்க. நேற்று எழுதி போட்டிருப்பேன். மையக்கருத்து நியூக்ளியஸா கேபினெட் அப்படிங்கிறது அமைச்சரவையின் நியூக்ளியஸ். அமைச்சரவையின் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கேபினெட் அப்படிங்கிறது வேற, கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வேறப்பா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேபினெட் அப்படிங்கிறது ஸ்மாலர் பாடி கால்டு கேபினெட் இஸ் நியூக்ளியஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா. நியூக்ளியஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது கேபினெட்டா. அமைச்சரவை என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவையின் உட்கரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஒன்லி ஃபார் கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இதில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ரியல் சென்டர் ஆஃப் தி அத்தாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குறது. கேபினெட் அமைச்சர்கள் மட்டும்தான் இதில் இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து இருக்கிறது தான் கேபினெட்டு. இதில் இருக்கக்கூடிய அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேபினெட்டுன்னு சொல்கிறோம். அது கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2, ஒன்று ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்கர் கமிட்டி அப்படின்னு இருப்பாங்க. கேபினெட் ஒர்க் வேரியஸ் கமிட்டிஸ் கால்டு கேபினெட் கமிட்டி. அமைச்சரவை குழு. கேபினெட் கமிட்டி. சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற பேரவை இதெல்லாம் ஆல்ரெடி நான் நடத்தினதையும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அடிச்சு அப்படியே வாட்ச் விட்டிங்கன்னா போதுமானது. 2 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். அமைச்சரவை குழு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2, ஒன்று தற்காலிகமானது, ஒன்று வந்து நிரந்தரமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற 2 டைப்ஸ். ஒன்று ஸ்டாண்டிங் கமிட்டி, இன்னொன்று அட்கர் கமிட்டி. தெரிஞ்சு வச்சுங்க. சபாநாயகர்லாம் இப்போ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சபாநாயகரா
ஸ்டேட்டுக்கும் ஆல்ரெடி அதே கான்செப்ட் தான். சபாநாயகர், துணை சபாநாயகர். சபாநாயகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடணும். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. மீதி என்ன சட்டமன்ற மேலவைலாம் ஆல்ரெடி பார்த்தது தான். சட்டமன்ற மேலவை அப்படின்னா விதான் பரிஷத் அப்படின்ட்டு இருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. ஆர்டிக்கல் தான் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. மீதி எல்லாமே நம்ம பார்த்தது தான். சட்டமன்ற மேலவை அப்படின்னா விதான் பரிஷத். சட்டமன்ற மேலவை உருவாக்கும் நீக்கம் இது நோட் பண்ணி வச்சுங்க. உருவாக்கவும் முடியும், நீக்கவும் முடியும். abolition of creation, abolition or creation of legislative council. இதான் ஆர்டிகல் 169 சொல்லுது. ஸோ மொத்த உறுப்பினர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் 2/3 இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இதெல்லாம் 2/3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், வாக்களிக்க தீர்மானம் கொண்டுட்டு வரணும். சட்ட மேலவை உருவாக்கும் நீக்கும் நாடாளுமன்றத்தை கேட்டு கொண்டா நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் நீக்கும் 2/3 மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணணும். இதுதான் சட்டமன்ற மேலவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். சட்டமன்ற அதிகாரங்கள்லாம் திரும்ப சொன்ன திரும்ப திரும்ப வரும். ஆளுநர் ஒப்புனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசோதா சட்டமாகும். பண மசோதா கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. சட்டமன்றத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழவையில் தான் பண மசோதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையில் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. ஓகேங்களா? இங்கு சட்டமன்ற பேரவை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டமன்ற மேலவை காட்டில் யாருக்கு தான் அதிகாரம் அதிகம்? சட்டமன்ற பேரவை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நேரடி தேர்தல் மூலம். நிர்வாகத்துறையில எல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்ததா இருக்கும். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். சட்டமன்ற மேலவை காட்டிலும் சட்டமன்ற பேரவைக்கு தான், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் அதிகம் பவர். ஓகேங்களா? மேலவை நிதி சார்ந்த நடவடிக்கையில் வாக்களிக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. ஆல்ரெடி சொன்னதுதான், ராஜ்யசபா மாதிரி தான். மேலவையில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த நடவடிக்கையில் வந்து வாக்களிக்க முடியாது. பண மசோதாவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ், இது வரைக்கும் மட்டும் இன்னைக்கு போதுமானது. ஸோ நாளைக்கு ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். சும்மா பார்த்துட்டு மேலோட்டமாக பார்த்துட்டு 11th புக் வேணால் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 8th புக்லேயே நம்ம இன்னொரு பாயிண்ட்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு 11th 12th போயிடலாம் நாளைக்கு. எஸ், ஸோ 11th 12th போயிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் 11th புக்கில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி இருக்கும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி ஒரு யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 யூனிட்ஸ் கவர் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் 12th வால்யூம் 1 மட்டும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆல்ரெடி எல்லாம் படித்தது தான். மேக்ஸிமம் ஒரு இப்போ 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். 12th புக்கில் ஒரு 20 to 40 பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். மற்றது எல்லாமே பார்த்தது தான். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் 12th புக்கெல்லாம். ஓகேங்களா? 12th 7 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 படிக்கிற மாதிரி தான் இருக்கும். 7 யூனிட்லையுமே ஒரு 50 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக சேர்த்து 50 பாயிண்ட் தான் வரும் 7 யூனிட்டுக்குமே. ஸோ இந்த வீக்கோட இப்போ பாலிட்டி முடிச்சிடலாம் நம்ம. இப்போ 9th யூனிட் அடுத்து டெஸ்ட் வைக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மீதி அப்படியே இருக்கிறத அடுத்து கண்டினியூ எடுத்துகிட்டு போகலாம்.